ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஏப்ரல் 30 அட்சய திருதியை அன்னைக்கு இந்த நேரத்துல நீங்க பள்ளிய வீட்டுல கண்ணால பாக்குறதால பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். இது வரைக்கும் வாழ்க்கையில தங்கம் வெள்ளி சேரல, பணப்பிரச்சனை இருக்குன்னு சொல்லக்கூடிய எல்லா நபர்களுக்கும் ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். அது என்ன நேரம், எந்த நேரத்துல அட்சய திருதியை அன்னைக்கு பள்ளியை பார்க்கணுங்கிற மாதிரி பல பயனுள்ள தகவலை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப எந்த நேரத்துல பள்ளியை பார்க்கணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். வருஷம் சித்திரை மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை திருதியை திதி தான் அட்சய திருதியை. இந்த வருடம் சித்திரை மாதம் வளர்பிறை திருதியை திதி ஏப்ரல் 30 வருது. என்னதான் ஏப்ரல் 30 அட்சய திருதியா இருந்திருந்தாலும் ஏப்ரல் 29 இரவு 8:49 வளர்பிறை திருதியை திதி பிறந்துருது. அது மறுநாள் ஏப்ரல் 30 மாலை 6:41 வரைக்கும் இருக்கு. தங்கம் வெள்ளி வாங்கறதுக்கான சரியான நேரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரல் 30 காலை 6 மணிலேருந்து மதியம் 2:15 மணிக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க தங்கம் வெள்ளி வாங்கலாம். இல்ல மாலை நேரத்துல தான் வாங்க முடியும் அப்படின்னா மாலை ஒரு 5:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் இந்த 1 மணி நேரத்துல வாங்குறது கூடுதல் விசேஷம். 6:40 மணிக்கு மேல கூட வாங்கலாம். ஆனா அட்சய திருதியைக்கு முக்கியமான விஷயமாக இருக்கக்கூடிய அந்த வளர்பிறை திருதியை திதி இருக்குல்ல, அது 6:40 முடிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க திட்டம் போட்டுக்கோங்க. இந்த வருஷம் அட்சய திருதியை புதன்கிழமையில வந்திருக்கிறது ஒரு பக்கம் விசேஷமா இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இந்த அட்சய திருதியை நாள் முழுக்க ரோஹிணி நட்சத்திரம் இருக்குது. ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது அற்புதமான ஒரு நட்சத்திரம். சுபயோக சுபதினமாக இருக்கக்கூடிய நாள்ல அட்சய திருதியை வந்திருக்கிறது நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். உங்க வீட்டுல மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்யணும். மாலை ஒரு 6-7 மணி அந்த நேரத்திலயோ இல்ல காலையில ஒரு 6 மணி 7 மணி இந்த நேரத்திலயோ மகாலட்சுமி பூஜை வீட்டுல செய்யுங்க. புதன்கிழமை 12:01 ராகு காலம். இந்த நேரத்தை தவிர மற்ற நேரத்துல நீங்க வழிபாடு நடத்தலாம். மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை அப்படிங்கும் போது நீங்க பிரத்யேகமா எதுவும் செய்ய தேவையில்ல. மகாலட்சுமி தாயார் போட்டோ சிலைக்கு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து பூக்களால் அலங்காரம் செய்து இனிப்பு நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைக்கணும். முடிஞ்சா லட்சுமி குபேரர் அப்புறம் மகாவிஷ்ணு இவங்களுக்கும் நீங்க வழிபாடு நடத்துறது கூடுதல் விசேஷம். அதே மாதிரி புதன்கிழமையில இந்த அட்சய திருதியை வந்திருக்கிறதால விநாயகர் வழிபாட்டையும் புதன் பகவான் வழிபாட்டையும் கூட நீங்க மேற்கொள்ளலாம். அட்சய அப்படின்னா அல்ல குறையாத அப்படின்னு அர்த்தம். இந்த அட்சய பாத்திரத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருள் நீங்க வச்சாலும் அது குறையவே குறையாதான், அல்ல வந்துகிட்டே இருக்குமா. அதனாலதான் இந்த நாள்ல, அதாவது இந்த வளர்பிறை திருதிய நாள்ல நாம தங்கம் வெள்ளி வாங்கணுங்கிற மாதிரி முன்னொரு நாள் சொல்லப்பட்டிருக்குது. மற்ற நாட்களை விட இந்த நாட்கள் நீங்க தங்கம் வெள்ளி வாங்குறதா இருக்கட்டும், அதே மாதிரி உங்க வீட்டுக்கு தேவையான எந்த பொருள் வாங்குறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வாங்கி நீங்க வீட்டுல வைக்கிறதால அந்த பொருட்கள் இந்த வருடம் முழுக்க பெருகிக்கிட்டே இருக்குமா. வருஷத்தோட முதல் மாதமாக இருக்கக்கூடிய இந்த சித்திரை மாதத்துல வரக்கூடிய இந்த வளர்பிறை திருதியை திதி இருக்குல்ல, அக்ஷய திருதியை, இந்த நாள்ல நீங்க பண்ணக்கூடிய சொல்லக்கூடிய செய்யக்கூடிய ஒரு விஷயங்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் 11 மாதம், அதாவது வைகாசிலிருந்து பங்குனி வரை இருக்கக்கூடிய மீதி 11 மாதத்துக்கான பலனை நீங்க ஏற்படுத்திக்கலாம். முடிஞ்சா நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம், தான தர்மங்கள் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா அட்சய திருதியை அன்னைக்கு தான தர்மங்கள் பண்ணும்போது அது மூலமா கிடைக்கக்கூடிய பலன்கள் மற்ற நாட்களை விட பன்மடங்கு பெருகும். வண்டி வாகனங்கள் வாங்குறது, சொத்து வீடு நிலம் இது சம்பந்தமான விஷயங்களை பேசுறது, இது எல்லாத்துக்குமே இந்த அட்சய திருதியை நாள் நல்ல ஒரு நாள் தான். இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த நேரத்துல, அதுவும் அட்சய திருதியை அன்னைக்கு உங்க வீட்டுல சுவர்கள்ல சுற்றி திரியக்கூடிய பள்ளிகளை உங்க கண்ணால பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அதுக்கப்புறம் அந்த பள்ளியை பார்த்து நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை உங்களுக்கு வாஸ்து பகவான் வாரி வழங்கிடுவாராம். அதாவது புராணங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த அட்சய திருதியை வருதுல்ல, வருஷம் வரக்கூடிய சித்திரை மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை திருதியை திதி, இந்த ஒரு நாளுக்கும் வீட்டுல இருக்கக்கூடிய சுவர்கள்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கும் அப்படிப்பட்ட ஒரு சம்பந்தம் இருக்குதான். அதாவது வாஸ்து பகவான் இருக்காருல்ல, அவரு பள்ளி கிட்ட அட்சய திருதியை அன்னைக்கு, அதாவது சித்திரை மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை திருதியை திதி அன்னைக்கு யாரு கண்ணையும் நீ படக்கூடாதுங்கிற மாதிரி கட்டளையிட்டு இருக்காராம். அதனால குடும்பமான அளவுக்கு அட்சய திருதியை அன்னைக்கு உங்க வீட்டுல சுவர்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க அந்த அளவுக்கு பெருசா பள்ளிகளை பார்க்க முடியாது. மற்ற நாட்கள்ல கூட நீங்க எளிதா உட்கார்ந்துருக்கும் போது உங்க வீட்டோட லைட்டுகள்ல வெளிச்சத்துல அந்த பள்ளிகளை எளிதா பார்க்கலாம். அட்சய திருதியை அன்னைக்கு உங்க கண்ணில் பள்ளிகள் தென்பட்டுச்சுன்னா நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. வாஸ்து பகவானோட கட்டளை கிணங்க எல்லா பள்ளிகளும் ஏதாவது ஒரு இடத்துல யாரு கண்ணுக்கும் தெரியாதவாறு ஒளிஞ்சுப்பாங்களாம். இதனாலதான் வீட்டில் இருக்கக்கூடியவங்க அன்றைய தினம் பள்ளியை பார்க்க முடியாதாம். இது எல்லாத்தையுமே தாண்டி உங்க கண்ணில் அந்த பள்ளியை நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களோட 7 ஜென்மத்து பாவமும் உங்களை பிடித்திருக்கக்கூடிய தரித்திரமும் விலகுமா. பள்ளிய உங்க கண்களுக்கு காட்டணும்னு வாஸ்து பகவான மனசார வேண்டிக்கோங்க.
நாம செஞ்சிருக்கக்கூடிய பாவத்துக்கான தண்டனை குறையணும்னு இறைவனை மனசார வேண்டிக்கிட்டு அட்சய திருதியை அன்னைக்கு இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த நேரங்கள்ல நீங்க பள்ளிய உங்க கண்ணால பாக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முன்னாடியே சொல்லியிருந்தோம்ல, தங்கம் வெள்ளி வாங்குறதுக்கான நேரம் ஏப்ரல் 30ஆம் தேதி காலையில 6 மணிலேருந்து மதியம் 2:15 மணி வரைக்கும்னு. இந்த இடைப்பட்ட நேரங்கள்ல ஏதாவது ஒரு பள்ளியவாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபர் பார்த்தா கூட மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தான். சரி, அவ்வளோ நேரம் எங்களால் பார்க்க முடியாது, ஏதாவது குறிப்பிட்ட ஒரு நேரம் சொல்லுங்க, இந்த நேரத்தில் முயற்சி பண்றோம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வழி இருக்கு. அட்சய திருதியை வரக்கூடிய ஏப்ரல் 30ஆம் தேதி காலையில 9:30 மணிலேருந்து 10:30 மணி இந்த 1 மணி நேரமும், மாலை 4:30லேருந்து ஒரு 6:30 இந்த 2 மணி நேரமும் நல்ல நேரமா கருதப்படுது. இந்த இடைப்பட்ட நேரங்கள்ல காலையில 9:00லேருந்து 10:30 இல்லைன்னா ஈவினிங் மாலை நேரத்துல 4:30 மணிலேருந்து ஒரு 6:15 மணி வரைக்கும். இந்த நேரத்துல உங்க வீட்டுல சுற்றி திரியக்கூடிய சுவர்கள் இருக்கக்கூடிய பள்ளிகளை உங்க கண்ணால பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி ஒருவேளை நீங்க அதிர்ஷ்டம் பண்ணிருக்கீங்க, வாஸ்து பகவான் உங்க கண்ணுல பள்ளியை காட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா கட்டாயம் அந்த பள்ளி உங்க கண்ணில் தென்படும். அப்படி தென்பட்டுருச்சுன்னா தவற விட்டுறாதீங்க. உடனே கையெடுத்து கும்பிட்டுட்டு அந்த பள்ளிய மனசார வேண்டுங்க. உங்களுக்குள்ள என்னென்ன குறைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் மனசார சொல்லுங்க. வீடு, நிலம், தங்கம், வெள்ளி, பணம் இது மாதிரி பொருளாதார சம்பந்தப்பட்ட, தங்கம் சம்பந்தப்பட்ட, பணம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் நீங்க அந்த பள்ளிகிட்ட முறையிடலாம். அந்த பள்ளி நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டுட்டு அதை வாஸ்து பகவான் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. முடிஞ்ச அந்த நேரத்துல உங்க கைகள்லயோ கழுத்துகள்லயோ ஏதாவது தங்கம் போட்டிருந்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு கையில மோதிரமோ கழுத்துல செயினோ போட்டிருந்தீங்கன்னா அதை கழட்டி உங்க கையால ஏந்திக்கிட்டு அந்த கையரண்டையும் கூப்பி, அதாவது 2 கைகளுக்கு நடுவுல தங்க நகை இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு நீங்க பள்ளியை வணங்கணும். இப்படி வணங்குறது மூலயமா இது வரைக்கும் உங்களுக்குள்ள சொர்ண தோஷம் இருந்துச்சுன்னா அது விடுபடும். சொர்ண தோஷம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நிறைய கோடி கோடியா பணம் வச்சிருப்பாங்க, கார் பங்களான் இருப்பாங்க, ஆனா அவங்க கிட்ட நகை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். காசு இருந்துமே நகை வாங்க சுச்சுவேஷன் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு காரணம் என்ன தெரியுமா? சொர்ண தோஷம் இருக்கிறது தான். இன்னும் நிறைய பேர் வீடுகளில் வாங்கக்கூடிய சம்பளம் எல்லாமே அடகு வைத்த நகைகளை மீட்கிறதுக்காகவே போகும். அப்படிப்பட்ட நபர்களுக்கும் இந்த சொர்ண தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த சொர்ண தோஷம் எல்லாமே அட்சய திருதியை அன்னைக்கு தங்கத்தை கையில வச்சுக்கிட்டு நீங்க பள்ளியை பார்த்து வணங்கும் போது அது நீங்குவதற்கான வழிவகை ஏற்படுத்தும். பார்க்கறதுக்கு இதுல என்ன வித்தியாசம் வந்துட போது, நார்மலா நம்ம வீட்டுல தினமும் சுற்றி திரியக்கூடிய பள்ளிகளால என்ன ஏற்பட போகுது அப்படிங்கிறது தெரியும். மற்ற நாட்கள்ல பள்ளிகள் நீங்க பாக்குறது உங்க கண்ணில் தென்படுறது இயல்பான ஒன்றதான் இருக்கும். அட்சய திருதியை அன்னைக்கு நீங்க தேடக்கூடிய இந்த நல்ல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த பள்ளி அவ்வளவு சீக்கிரம் உங்க கண்ணில் தென்படாது. அதையும் மீறி தென்பட்டா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வாஸ்து பகவான் உங்க கண்ணில் தென்படணுங்கிற மாதிரி பள்ளிக்கு கட்டளை இட்டிருக்காரு அப்படின்னு தான் அர்த்தம். அந்த நேரத்தில் நீங்க வணங்கும் போது முன்னாடியே சொன்ன மாதிரி 7 ஜென்ம பாவங்கள் விலகும். இதுவரை செய்திருக்கக்கூடிய எல்லா பாவங்களுக்கும் நிவர்த்தி கிடைக்கும். அந்த நேரத்துல பள்ளிக்கிட்ட என்ன வேண்டீங்களோ அது வாஸ்து பகவான் மூலயமா உங்களுக்கு நிறைவேறும். அட்சய திருதியை நாள்ல நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், இப்ப குழந்தைங்களுக்கு இது மே மாசம் கோடை விடுமுறை அப்படின்னு சொன்னாலும் கூட ஜூன் மாசத்துல பள்ளி திறப்பதற்கு முன்னாடியே இந்த ஒரு அட்சய திருதியை அன்னைக்கு ஏதாவது ஒரு பேனா, நோட்டு, சாஸ்திரத்துக்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு வீட்டுல பூஜை பண்ணுங்க. அடுத்த கல்வியாண்டுல உங்க குழந்தைகளோட கல்வியும் மேம்படும். அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.